இப்போ நீ கேட்ட கேள்வி என்ன, ஏன் சில கோயில்களுக்கு மட்டும் கூட்டம் அலைமோதுகின்றது, சில கோயில்களில் கூட்டமே இல்லையே, ஏன் அந்த மாதிரி ஒரு பாகுபாடு, ஏன் அந்த கோயிலில் மட்டும்தான் கடவுள் இருக்காரா, ஏன் மற்ற கோயிலில் கடவுள் இல்லையா, கடவுள் தான் எங்கேயும் இருக்காரு. நம்மளுடைய ஹிருதயத்திலையும் இருக்கின்றார் கிருஷ்ணர். அவர் பகவத்கீதையில் சொல்றார் இல்லையா, யார் ஒருவன் என்னை பார்க்கின்றானோ எல்லா உலகத்திலும் அவனை என்னால் பார்க்க முடியும். யார் என்னை உலகத்தில் இங்கே பார்க்கின்றானோ அங்கே நான் இருப்பேன், இதில் பார்க்கின்றானோ அங்கே இருப்பேன். எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணர் இருக்கார், எங்கே பார்த்தாலும் விஷ்ணு இருக்கார், எங்கே பார்த்தாலும் கடவுள் பகவான் இருக்கின்றார் விஷயத்தை பார்க்கிறோம் பகவத்கீதையின் மூலியமாக. அப்போ எது கோயிலுக்கு போகணும், இங்கேயே இருக்கார் கடவுள், இங்கேயே பார்த்துக்கலாமே. ஆக்சுவலாக கோயில்களுக்கு போவதற்கான முக்கிய நோக்கமே என்ன, பகவானை தரிசனம் செய்துவிட்டு தங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், பகவானை எப்படி அடைவது, வாழ்க்கையினுடைய நீதியை எப்படி கடைபிடிப்பது, எப்படி பௌதிக வாழ்க்கையை குறைப்பது என்ற விஷயங்களை நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டி நம்மை நெறிமுறைப்படுத்துவார்கள். நாம் இன்னைக்கு என்ன பண்றோம், கோயிலுக்கு போவதே செல்ஃபி எடுப்பதற்காக. அப்ப இந்த கோயில் இருக்கார், அந்த கோயில் இல்லையா, அப்படிலாம் இல்லை. எந்த கோயில்களில் வழிபாட்டு முறை நன்றாக நடக்கின்றதோ அங்கே பகவான் இருக்கார். அங்கே பகவான் இருந்தால் கூட்டம் அதிகமாக வரும். ஆனால் இன்னைக்கு கலியுகமாச்சு, கலியுகத்தில் எப்படி இருக்கு, கோயில்களே சில நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஹரே கிருஷ்ணா. ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். கேள்வி என்னன்னா, சில இடங்களில் பார்க்குறோம், சில திவ்ய ஸ்தலங்களுக்கு மட்டும் அதிகமான கூட்டம் எப்போதும் போய்கொண்டே இருக்கு. கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் சில கோயில்களுக்கு அதிகமான கூட்டம் செல்கின்றது, சில கோயில்களுக்கு பராமரிக்கவே முடியாமல் மக்களே செல்லாமல் சில கோயில்கள் பாழடைந்து இருக்கின்றது, ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்றதான் கேள்வி. உங்களுடைய சேனல் பேரே அருமையாக ஆலயம் செல்வீர் அப்படின்னு வச்சுருக்கீங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். எல்லா ஆலயங்களுக்கும் செல்லணும், எல்லா ஆலயங்களுக்கும் போய் பகவானை தரிசிக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும், அதில் உளவார பணிகளை செய்ய வேண்டும். எல்லா ஆலயங்களும் மறுபடியும் புனரமைத்து அதனுடைய எப்படி கட்டப்பட்டதோ, எதற்காக கட்டப்பட்டதோ, எப்படி கட்ட வேண்டும் நினைத்து கட்டினார்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்திலும் அதனுடைய உண்மையான ஸ்தலத்துக்கு கொண்டு வர வேண்டும். அது நம்மளுடைய தலையாய கடமை. அது உங்கள் மாதிரி சேனல்கள் மூலிமா அது ஒன்றும் நம்ம அதிகமாக பண்ண முடியும். இப்போ நீ கேட்ட கேள்வி என்ன, ஏன் சில கோயில்களுக்கு மட்டும் கூட்டம் அலைமோதுகின்றது, சில கோயில்களில் கூட்டமே இல்லையே, ஏன் அந்த மாதிரி ஒரு பாகுபாடு, ஏன் அந்த கோயிலில் மட்டும்தான் கடவுள் இருக்காரா, ஏன் மற்ற கோயிலில் கடவுள் இல்லையா, கடவுள் தான் எங்கேயும் இருக்காரு. இதுதான் கேள்வி. உண்மைதான், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், சர்வத்திலும் வியாபித்திருக்கின்றார். அதுக்கு தான் அவருக்கு பேர் வியாபின்னு ஒரு பேர் இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் விஷ்ணுவிற்கு ஒரு பேர் வியாபி. வியாபினா என்ன, எங்கேயும் வியாபித்திருக்கின்றார். இங்கே நம்ம இந்த இடத்துல இருக்கார், இந்த மண்ணில் இருக்கார், இந்த கல்லில் இருக்கார், இந்த இதில் காற்றுல இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். ஸோ பகவான் எல்லா இடங்களையும் இருக்கின்றார்ன்ற விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ எதற்காக இந்த கோயிலுக்கு சென்றால் தான் இந்த பலன் கிடைக்கும், இந்த கோயிலுக்கு சென்றால் இப்படி இருக்கும்னு சொல்லி கூட்டம் அலை மோதுகின்றது. முதல்ல பகவான் நம்மளுடைய ஹிருதயத்திலே இருக்கார். தேனே பிரம்ம ஹிருதயா ஆதி கவையேன்னு பாகவதம் ஆரம்பிக்கின்றது. முதல்ல பிரம்மனுக்கு ஹிருதயத்தின் மூலியமாகத்தான் வெளிப்பட்டார் கிருஷ்ணர் பகவான் அப்படின்ற விஷயங்களை பார்க்குறோம். நம்மளுடைய ஹிருதயத்திலையும் இருக்கின்றார் கிருஷ்ணர். அவர் பகவத்கீதையில் சொல்றார் இல்லையா, யார் ஒருவன் என்னை பார்க்கின்றானோ எல்லா உலகத்திலும் அவனை என்னால் பார்க்க முடியும். யோமாம் பஷ்யதி சர்வத்திர பஷ்யன்னம சர்வதி. யார் என்னை உலகத்தில் இங்கே பார்க்கின்றானோ அங்கே நான் இருப்பேன், இதில் பார்க்கின்றானோ அங்கே இருப்பேன். யோமாம் பஷ்யதி சர்வத்திர. எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணர் இருக்கார், எங்கே பார்த்தாலும் விஷ்ணு இருக்கார், எங்கே பார்த்தாலும் கடவுள் பகவான் இருக்கின்றார் விஷயத்தை பார்க்குறோம் பகவத்கீதையின் மூலியமாக. அப்போ எது கோயிலுக்கு போகணும், இங்கேயே இருக்கார் கடவுள், இங்கேயே பார்த்துக்கலாமே. உண்மைதான், அந்த மனோபாவம் அதற்குரிய ஒரு ஏற்றம் நமக்கு இருக்கா? நமக்கு சும்மா உட்கார்ந்திருந்தாலே, எப்படி கோஸ்வாமிகள் 6 சட் கோஸ்வாமிகளுக்கு விருந்தாவனத்தில் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து அவர்கள் பகவானை தியானித்தார்கள். பகவான் கண்ணுக்கு முன்னாடி தோன்றினார். நமக்கு தோன்றாரா? தோன்றதில்லை. அதனால் என்ன பண்ணுறோம், பகவானினுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்கின்றோம். அதனுடைய ஒரு படி என்ன, வீட்டிலேயே சாலிகிராம வழிபாடு, வீட்டிலேயே பகவானுடைய விக்கிரகங்களை வைத்து வழிபடணும். அப்போ அதுக்கு என்ன, கோயிலை போல ஒரு விஷயம் என்ன புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, எப்படி வீட்டில் ஒரு விக்கிரகங்களை வைத்து விட்டோம் என்றால், வீட்டில் ஒரு சாலி கிராமத்தை வைத்து விட்டோம் என்றால், கோயிலில் எப்படி பராமரிக்கப்படுதோ அதே மாதிரி பராமரிக்கணும். நிறைய பேர் பண்ணுறதில்லை. வீட்டில் அலங்காரத்துக்காக ஒரு விக்கிரகத்தை கொண்டு வைத்து தன்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் காட்டுவதற்காக ஒரு பொம்மை போல பகவானை ஆக்கிவிட்டார்கள். பொம்மை தான் அது அப்படின்னு காட்டுறாங்க. இல்லை, பகவானை என்ன பண்ணுறோம், வீட்டிற்குள்ளே வாங்கன்னு சொல்லி வரவேற்றுட்டோம். பகவானும் வந்துட்டார். பகவான் வந்ததுக்கப்புறம் அவரை உதாசீனப்படுத்தினால் அது மிகப்பெரிய பாவம்.
அப்போ வீட்டிலேயே சாலிகிராம வழிபாடு செய்து பகவானை தியானித்து அவருக்கு அபிஷேகம் செய்து நைவேத்தியம் செய்து 3-4 முறை நம்மளும் உணவு சாப்பிடும்போது அவருக்கும் நைவேத்தியம் செய்து அந்த கடவுளையும் தன்னுடைய வீட்டினுடைய ஒரு பிரஜையாக நினைத்து பாவித்து செய்தோம் என்றால் அதுவுமே சிறந்த வழிபாடு தான். இதையும் செய்ய முடியல. அப்போ கோயில்கள் நடக்குது. அந்த இடத்துல ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையில் பூஜை புரஸ்காரங்களுடைய பாகுவாக பகவானை அங்கே ஸ்தாபனம் செய்து பகவான் அனைவருக்கும் காட்சியளிக்கின்றார். பகவான் அனைவருக்கும் நேரில் நின்று தனக்கு தேவையான விஷயங்களை எடுத்துச் சொல்கின்றார், கொடுக்கின்றார் விஷயம். அப்போ இந்த கோயிலில் இருக்கார், அந்த கோயில் இல்லையா? அப்படிலாம் இல்லை. எந்த கோயில்களில் வழிபாட்டு முறை நன்றாக நடக்கின்றதோ அங்கே பகவான் இருக்கார். அங்கே பகவான் இருந்தால் கூட்டம் அதிகமாக வரும். ஆனால் இன்றைக்கி கலியுகமாச்சு. கலியுகத்தில் எப்படி இருக்குது? கோயில்களே சில நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் மாதிரி நடத்திடுறாங்க இல்லையா? பார்க்குறோம் நம்ம. ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின்னா என்ன? இந்த கோயிலுக்கு வந்தால் ஒரு ஜோசியரை வைத்து இந்த கோயிலுக்கு வந்தால் இந்த பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் அந்த கோயிலுக்கு ஒரே கூட்டம். இந்த கோயிலுக்கு செய்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அந்த கோயிலுக்கு எல்லாம் லேடிஸ் கூட்டம். இந்த கோயிலுக்கு சென்றால் உங்களுக்கு எல்லாம் பணக்காரன் ஆயிடலாம், திருப்பதியில் கூட்டம். அப்போ என்ன அப்படின்னா எப்படி போய் ஒரு திவ்ய ஸ்தலத்தில் போய் எப்படி பகவான் இருக்காரோ அதே மாதிரி தான் மற்ற ஸ்தலத்திலும் இருக்கார். அங்கேயும் பூஜை புரஸ்காரங்கள் ஒழுங்காக நடக்கின்றது, 3 வேளை பூஜை நடக்கின்றது, நைவேத்தியம் நடக்கின்றது, பகவானுக்கு ஆராதனை நடக்கின்றது என்றால் அங்கேயும் பகவான் இருக்கார். அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம், பகவானிடம் வினவலாம், பகவானுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாம், அங்கே போய் உளவார பணி செய்யலாம், அங்கே போய் நம்ம கோயிலை திருப்பி மறுபடியும் நாமளும் சேவனாக மாறலாம். அப்போ கோயில்களில் ஏற்றத்தாழ்வே கிடையாது, பகவான் ஏற்றத்தாழ்வே கிடையாது, பகவானுடைய ரூபங்கள் ஏற்றத்தாழ்வே கிடையாது, பகவானுடைய தெய்வ முறைகளில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. அப்போ நம்மளுக்கு மனதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இது பெரிய கோவில், அங்கே போனால் நடக்கும். இது சின்ன கோவில், இங்கே நடக்காது. இந்த பெரிய கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குது, அங்கே சென்றால் நடக்கும். இந்த கோயிலில் கூட்டமே இல்லை, அங்கே சென்றால் நடக்காது. ஆக்சுவலாக கோயில்களுக்கு போவதற்கான முக்கிய நோக்கமே என்ன? பகவானை தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களிடம் இருந்து நம்ம சங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் பகவானை எப்படி அடைவது, வாழ்க்கையினுடைய நீதியை எப்படி கடைபிடிப்பது, எப்படி பௌதிக வாழ்க்கையை குறைப்பது என்ற விஷயங்களை நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டி நம்ம நெறிமுறைப்படுத்துவார்கள். நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? கோயிலுக்கு போவதே செல்ஃபி எடுப்பதற்காக, ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டு நான் இந்த கோயிலுக்கு சென்றேன்னு சொல்லி காட்டுவதற்காக போடுகின்றோம். அதில் என்ன உங்களுக்கு ஆர்வம் கிடைக்கும்? அதில் என்ன உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது? கிடைக்காது. அப்போ கோயில்களுக்கு செல்ல வேண்டியது சந்தோஷத்துக்காகவோ வெளிப்புற மக்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ நம்மளை பெரிய ஆள்னு காட்டிக்கொள்வதற்காக கோயிலுக்கு சென்றோம் என்றால் எந்த கோயிலுக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ கூட்டம் அலை மோதுகின்றதுன்றதுக்காக ஒரு கோயிலுக்கு போவது அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பகவான் விருப்பப்படலை. அதில் பகவான் இந்த கோயிலுக்கு வாங்க 1000 பேர் வந்தால் தான் வரேன்னு சொல்கிறாரா? இல்லை. பகவான் என்ன சொல்கிறார்? என்னை பூஜை புனஸ்காரங்களை சரியாக செய், நான் அங்கே இருக்கேன். அது உங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். வீட்டில் நல்லா பூஜை புரஸ்காரங்களை செய்ய முடியல. நாம் வேலைக்கு போயிடுறோம், வீட்டை பூட்டி வச்சுருக்கோம், எங்கேயோ ட்ராவலிங் போயிடுறோம். அப்போ அந்த பகவானுக்கு யார் சமைப்பா? அந்த பகவானுக்கு யார் நைவேத்தியம் செய்வா? செய்ய முடியலை. அப்போ கோயில்கள் பண்ணி கொடுக்கிறார்கள். அப்போ எந்த கோயில் சரியாக இயங்குகின்றதோ அந்த கோயிலும் சென்று நாமும் சேவகனாக மாறி அந்த கோயிலும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உண்மையான ஆன்மீக பக்தியை, ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இதில் உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லை. ஹரே கிருஷ்ணன்.